கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா. அப்பா சொல்றாங்க, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். சூரிய பிரகாசம் மதியானம் 12 மணி வரைக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். சோத்திரம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இந்த நாள் முதற்கொண்டு நீங்க பிரகாசிக்க போறீங்க. சோத்திரம். இனி உங்க லைஃப்ல இருள் அணுகவே அணுகாது. நடுப்பகல் வரைக்கும் இருக்கிற சூரிய பிரகாசத்தை போல அப்பா உங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாள் இருந்த எல்லா இருளை விலக்கி உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். எப்படி பிரகாசிக்கிறாரோ? சோத்திரம். சூரிய பிரகாசம் போல இருக்குமா. சோத்திரம். சூரிய பிரகாசம் சூரியனை போல பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். இன்னைக்கு பூமியில பார்த்தீங்கன்னா அநேகர் சூரியனை கடவுளாக வணங்குவாங்க. நீங்கள் பழைய ஏற்பாடுலேயும் அந்த எகிப்தியர் பார்த்தீங்கன்னா அப்பி என்கிற அந்த நெயில் நதியை அப்பா கடவுளாகவும் சூரியனை அம்மா கடவுளாகவும் வழிபட்டாங்க. சோதரம். அதனால தான் அப்பா பார்த்தீங்கன்னா 10 வாதைகளை கொடுத்து அவங்க எதெல்லாம் கடவுள்னு முக்கியமாக அநேக கடவுளை அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக இருக்கிற 10 கடவுள்களை அப்பா அழித்து போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் 3 நாள் பிரகாசிக்க கூடாதபடி அந்த சூரியனுக்கு வல்லமை இல்லை என்பதை அப்பா காண்பிச்சு கொடுத்தாங்க. சோத்திரம். ஆனால் இங்கே அப்பா சொல்கிறாங்க, சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Psalm 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம அப்பா தான் சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தார் எல்லாரும் சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வேதத்தில் அப்பா சொல்றாங்க, நம்ம அப்பா தான் எப்படி இருக்காங்களாம், சூரியனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். நமக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக தான் எங்கள் அப்பா என்ன சொல்றாங்க, சூரியனாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. சோத்திரம். அப்பா நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்க. 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல யார் வந்தது? ஏசப்பா வந்துட்டாங்க. சோத்திரம். ஏசப்பா தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் தான் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணா, பெரிய சுடரை படைக்கிறாங்க. அதுதான் சூரியன். சூரியன் வருவதற்கு முன்பாகவே ஏசப்பா வெளிச்சம் வந்துட்டாங்க. ஏசப்பா தான் வெளிச்சம். நமக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக தான் அவர் சூரியனை போல சொல்லுகிறார். சோத்திரம். சூரியனை விட அதிகமாய் பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய அப்பா. சோத்திரம். அவர் தான் நமக்கு எப்படி இருக்காரா, சூரியனும் கேடகமாக இருக்கிறார். அவர் கிருபையும் மகிமையும் அருள்வார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் தான் வெளிச்சம். சோத்திரம். அவர் உங்களுக்கு கிருபையையும் மகிமையையும் உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லுகிறார். கிருபை, ஏசப்பா தான் கிருபை. அந்த கிருபையையும் மகிமையும் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வழங்குவேன். அடுத்து என்ன சொல்றாங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது, அப்பாவை பின்பற்றி நடக்கும் பொழுது, அப்பாவுடைய வார்த்தையை படித்து அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் நடக்கும் பொழுது அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் நன்மையை நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். மல்கியா 4:2. மலாக்கி 4:2. 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சோத்திரம். அப்பா இங்கே எப்படி சொல்கிறாங்க, நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க, நீதியின் சூரியனாக இருக்கிறாங்க. சோத்திரம். அவருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இவ்வளோ நாள் இருளாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் அப்பா சொல்கிறாங்க பிரகாசிக்க போகிறது. அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, அப்பா அவருடைய செட்டைகளின் கீழே வந்த உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, மறிக்கிற மாதிரி வியாதியாக இருந்தாலும் சரி, சுகம் கொடுக்க அப்பா வல்லமை உடையவராக இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்காங்க.
எவ்வளோ கிரிட்டிக்கல் வியாதியாக இருந்தாலும் அப்பாவால் சுகம் கொடுக்க முடியும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. சோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். இவ்வளோ நாள் நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, உங்களை நான் கொளுத்த கன்றுகளாக மாற்றுவேன், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அப்பா வைப்பேன் என்று சொல்கிறாங்க. லூக்கா 1:78. லூக் 1:78. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அப்பா வந்தாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாங்க? அந்த காலத்துலனா இருளில், மரண இருளிலும் இவ்வளோ நாள் நீங்கள் அந்த காலத்திலும் மரண இருளில் இருந்தீங்க, உங்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அப்பா வந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த எல்லையில் இருள் இருக்குன்னு நினச்சிங்களோ அப்பா உங்களுக்கு வெளிச்சத்தை தர வந்திருக்கிறார். லூக்கா 7:1-10 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 100க்கு அதிபதி வருவார். சோத்திரம். அந்த 100க்கு அதிபதி சொல்லுவார், என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், ஒரு ஆளை அனுப்புகிறாரு. ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவானா இல்லை, நானும் உங்களை நேரில் பார்க்குறதுக்கு பாத்திரவானா இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். ஏசப்பாவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறாங்க. சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, அப்பா மேலே நம்பிக்கை வைங்க, அப்பா மேலே விசுவாசத்தை வைங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். லூக்கா 7:1-10. அவங்களுக்கு சுகமானன்னு கூட அப்பா சொல்லலை. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. சூத்திரம். அப்பா மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஏசப்பாவால் எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும். சூத்திரம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எதேச்சியாக பார்க்கறதே இல்லை. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அவரால் எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும். இன்னைக்கு இருளில் இருக்கிறீங்க, அநேகர் இருளில் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லி இருளில் இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் அப்பா பேசி கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம். தேவாதி தேவன் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை அப்பா வெளிச்சத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வர போகிறாங்க. இனி உங்கள் வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் இருக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீங்கள் பிரகாசிச்சுட்டே தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இனிமேல் என்ன கிடையாது? எந்த அழிவோ நாசமோசமோ கிடையாது. அப்பாவுடைய கல்வாரி சிலுவையில் தான் நமக்கு எல்லா மீட்பும் உண்டு. இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. யார் யார் வீட்டில், யார் யார் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதோ அந்த இருள் எல்லாவற்றையும் இப்போது நீர் எடுத்து போடுகிறதுக்காய் சூத்திரம். நீதியின் சூரியன் நீரேப்பா இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர். பரலோகத்தில் சூரியனே கிடையாது, ஆனால் எப்பொழுதும் அங்கே உம்முடைய மகிமையின் வெளிச்சம் இருக்கும். தேங்க்யூ லார்ட். ஆம் தகப்பனே, இன்றைக்கும் ஆம்ராஜ் உம்முடைய பிள்ளைகள், ஆம் தகப்பனே, அவங்க மூலமாக நன்மை வரும், இவங்க மூலமாக நன்மை வரும் என்று சொல்லி புறஜாதிகள் எப்படி சூரியனை பார்த்து கொண்டிருந்தது போல சொந்தக்காரங்களையோ இனத்தாரையோ ஜனத்தாரையோ பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அவர்கள் அல்ல, நானே உங்களுக்கு நீதியின் சூரியனாக இருந்து வெளிச்சத்தை தரப்போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் இன்றோடு ஒளிந்து போகிறது. இந்த புதிய வருடத்துக்குள்ள அப்பாவோட வெளிச்சத்தில் உங்களை அழைத்து செல்கிறார். எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், விக்கினங்கள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் புதுமைய நன்மைகள்னால உங்களை நிரப்ப போகிறார்.
அதை இன்றே நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். குருடர்கள் பார்வையடைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சப்பானிகள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிற உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக, ஒவ்வொருவருக்குள்ள இறங்குகிறதற்காக, எல்லா காயப்பட்டவர்கள் எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, கடன் என்கிற இருள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சமாதான குறைச்சல் என்கிற இருள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இன்னும் உங்களுடைய பிள்ளைகளை எந்தெந்த அந்தகாரங்கள் மூடி இருக்கிறதோ இப்போது அந்த அந்தகார இருளை நீர் அகற்றி உம்முடைய வெளிச்சம் இந்த வீட்டில் இறங்குகிறதற்கான இன்று முதல் இந்த நொடி முதல் இந்த குடும்பத்தை தகப்பன் நீங்கள் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லா அந்தகாரம் இருளும் விலகினதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய வெளிச்சம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நடு பகல் வரைக்கும் இருக்கிற சூரிய பிரகாசத்தை போல் உங்களுடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.